அவ்வளவு சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? என்ன எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? நான் போயிட்டா உன்னை யாரு பாத்துப்பா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். உனக்கும் சொந்தமையா கவலை எல்லாம். நில்லுங்க நில்லுங்க. என்ன உஷா நிஷாக்கா ரொம்ப ஏமாந்துட்டீங்க போல இருக்க. இங்க பாரு முத்து, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நாங்க ஏதாவது பேசணுமா? நாங்க சாப்பிட தானே வந்தோம். அதத்தான் நாங்க எல்லாரும் பார்த்தோமே. என்ன பார்த்த ஜெயந்தி? மகேஷ் சார் கையை தூக்க சொன்னப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு அமைதியா ஒரு ஓரமா நின்னவங்க தானே நீங்க. அத சொன்னேன். மனசுக்குள்ள தப்பான எண்ணம் இருக்க போய் தானே உங்க 3 பேரால கையை தூக்கவே முடியல. காலையில முத்து உங்ககிட்ட சண்டை போடும்போது கூட ஏதோ புரியாம பேசுறீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் எல்லாமே தெளிவா புரியுது. நீங்க எல்லாம் ஒரு முடிவோட தான் பேசிருக்கீங்கன்னு. ரோஜா, உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். உனக்குள்ள இப்படி ஒரு முகம் இருக்குன்னு நாங்க யோசிச்சு கூட பாக்கலடி. மகேஷ் சார் யாரு? முதலாளி. அவருக்கு தெரியுது அன்பு யாரு, ஆனந்த் யாருன்னு. ஆனா உங்க 3 பேத்துக்கும் அதெல்லாம் உங்க மூளையில உரைக்கவே இல்லைல்ல. அக்கா, அன்பண்ண வருது. இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். சரி, இங்க நடந்தது எதுவும் அன்புக்கு தெரிய வேணாம். என்ன பிரச்சனை? ஏன் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள, சும்மாதான். டேய் சொல்றா. டேய் சத்தியமா மாப்ள, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜெயந்தி நீ சொல்லு. ஒரு பிரச்சனையும் இல்ல அன்பு. டேய் ஆமா, டிஃபன் பாக்ஸ் எங்க? கைய வீசிட்டு வந்திருக்க. எடுத்துட்டு வரல. சரி வா, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம் வா. வா மாப்ள. ஆமா, எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனந்தி எங்க ஆளைய காணோம். இதோ வந்துட்டா. ஆனந்தி, ஏண்டி இவ்வளவு நேரம்? எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். வா வா. டேய் சாப்பிடுறா. உட்காரு சாப்பிடலாம். அக்கா, எப்பவும் இந்த டேபிள் அங்கன்னு தானே இருக்கும். இப்ப ஏன் இங்கன்னு போட்டு வச்சிருக்குது? ஏன் இங்கன்னு உட்கார சொல்றிய? எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இங்கே உட்காரு. இனிமே நாம இவங்களோட எல்லாம் உட்காந்து சாப்பிட வேணாம். இங்கே உட்காந்து சாப்பிடலாம். இந்த அசிங்கெல்லாம் உங்களுக்கு தேவைதான். அக்கா, நம்ம தனியாவே உட்காந்து சாப்பிடலாமாக்கா? ஏண்டி, யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா? அதுக்கு இனிமே சந்தர்ப்பம் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன்க்கா. ஏ ஆனந்தி, ஏய். ஜெயந்தி கூட போய் உட்காந்து சாப்பிடு. சௌசோ நீயும் போ. ஏ ஆனந்தி, ஏன்டி இப்படி பண்ற? உங்களை குத்தம் சொல்றதுக்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. நீயே இவங்களெல்லாம் பார்த்து பயப்படுற? நாங்க உங்களை நம்புறோம். அக்கா வேணாங்க்கா, எனக்காக நீங்க யாரையும் பகைச்சுக்கிட வேணாம். சாப்பிடலாமாக்கா? என்ன ஆனந்தி, சரி நீ முதல்ல சாப்பிடு. மாப்ள, உன் கவலை எனக்கு புரியுதுடா. நாங்க யாரும் உன்னை தப்பா நினைக்கலடா. மகேஷ் சார் தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டாருல்ல. எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும்டா, கவலைப்படாத. டேய், கொஞ்ச நேரம் சாப்பிட்ற வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி பேசாம இருக்கியா? எனக்கே ஒரு மாதிரி டயர்டா இருக்குடா.
ப்ளீஸ். சரி, நான் பேசல, நீ இப்ப சாப்பிடு, அப்புறம் பேசிக்கலாம். மகேஷ் என்ன சுத்த நான்சென்ஸா இருக்கான். நைட் எல்லாம் ஒரே ரூம்ல 2 பேர் மட்டும் தனியா இருந்திருக்காங்க. அன்புவோட ஷர்ட்டை ஆனந்தி போட்டுக்கிட்டு கூடவே படுத்துருக்கா. அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியல. அவன் ரொம்ப நல்லவன், அன்பை நான் நம்புறேன், ஆனந்தியை நம்புறேன்னு முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கான். மேடம், என்னமோ இப்பதான் முத தடவை பிளான் சொதப்பின மாதிரி சார் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏற்கனவே பழகி போனது தானே. ஹலோ மிஸ்டர் கருணாகரன், நாம எந்த சொதப்பலும் பண்ணல. பிளான் பண்ண மாதிரி கிளியரா எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கோம். மகேஷ நீ நம்ப வச்சிருக்கணும் அரவிந்த். காலேஜ் டைம்ல நீங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தீங்க. நீ மகேஷ கன்வின்ஸ் பண்றதை விட்டுட்டு இப்போ இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. என்ன பேசுற நீ? நீ கூட தான் அவனுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ். ஏன் நீ கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானே? அப்பெல்லாம் வாயை மூடிட்டு அமைதியா இருந்த. கையை தூக்க சொன்னா பாதி தூக்கிட்டு கீழே இறக்கிட்ட. நானும் கருணாகரன் சார் மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. இப்ப என்னமோ எல்லாத்துக்கும் ஏன் மேல பிளேம் பண்ற? ஒரு சின்ன டவுட் கூட வராம எல்லாத்தையும் கிளவரா மூவ் பண்ணிருக்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இதை நாம தான் செஞ்சோன்னு மகேஷுக்கு டவுட் வந்துச்சா?